ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தாட் ஆஃப் த டே. எதையும் விட்டு விடாதே கற்றுக்கொள். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சிக்கன் பிரியாணி. பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கீயும் 3 டேபிள் ஸ்பூன் டில் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணுங்க. ஆயில் ஹீட் ஆனது 2 பே லீவ்ஸ் பிரியாணி இலைங்க, கிராம்பு 4, ஸ்டார் அனஸ் 1, பட்டை 2 எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 3 பெரிய வெங்காயங்க, பிக் சைஸ் 3 எடுத்திருக்கேன். அத ஆட் பண்ணிக்கலாம். அத ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு. அப்புறம் ஒரு கிரீன் சில்லி அதோட சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் லைட்டா ரெட் கலர் டர்ன் ஆற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்குனதும் 3 பெரிய சைஸ் டொமேட்டோ எடுத்திருக்கேங்க. நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத ஆட் பண்ணிக்கலாம். அத ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கைவிடாம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க. டொமேட்டோ நல்லா வதங்க ஆரம்பிச்சிருங்க. நல்லா ஆயில்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 2, 3 மினிட்ஸ். இது கூட கல்லுப்பு 1 டீஸ்பூன் கல்லுப்பு எடுத்திருக்கேன். அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அத கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. ஓரளவுக்கு செட் ஆயிட்டு வருது. ஆயில்லாம் நல்லா பிரியறது எவ்வளோ அழகா தெரியுது பாருங்க. ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அத ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அதையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதாங்க. இப்ப நம்ம பிரியாணி செய்யும்போது இந்த மிக்ஸிங் இம்பார்ட்டன்ட்ங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணா பிரியாணி ரொம்ப சுவையாக வருங்க. நல்லா இஞ்சி பூண்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது மிக்ஸ் ஆகட்டும். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன்ங்க, பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாம் இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடி பிடிக்காம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிச்சிருச்சுன்னா பிரியாணி பிடிக்க ஆரம்பிச்சுரும். அதனால அதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். ஆல்மோஸ்ட் மசாலா எல்லாம் சேர்ந்து வதங்கிடுச்சுங்க. இந்த டைம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கேஜ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது மஞ்சளும், கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அத எடுத்து ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணதும் திருப்பி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணுங்க. இப்ப நான் சிக்கன் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா சிக்கனும் ஆட் பண்ணியாச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லா அழகா இருக்கு பாருங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாத்தூளும், மஞ்சத்தூளும் எதுக்கு நம்ம சிக்கன்ல மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வைக்கிறோம்னா, சிக்கன்ல நல்லா புடிக்குங்க. சிக்கன் சக்க மாரி இல்லாம கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டே ஊற வச்சு அத யூஸ் பண்றோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு பண்ணிக்கோங்க. பார்த்து கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. சிக்கன் நல்லா வதங்கிடுச்சுங்க. ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல தயிரு, ஒரு 1/2 கப் தயிரு ஆட் பண்ணியிருக்கோம். அத நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். பிரியாணிக்கு பை ஸ்டெப்பா நம்ம மிக்ஸ் பண்றது தாங்க பிரியாணி நல்லா டேஸ்ட்டா வரும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லா சிக்கன் பீஸ்லயும் படுற மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 2, 3 மினிட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. நல்லா ஓரளவுக்கு சூப்பரா வெந்துருச்சுங்க. நல்லா மூடி வச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். வேக வைக்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பரா வந்திருக்கு. இத கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டு, ஒரு 2, 3 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். அத அடி பிடிக்காம நல்லா கிளறுங்க. அடி பிடிக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓரளவுக்கு எல்லாமே கூடி வந்துருச்சு. பாதி சிக்கன் வெந்துருச்சுங்க. இனி நம்ம அரிசி வேக போடும்போது மீதி சிக்கனும் நல்லா வெந்துரும்.
அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்து பார்த்து மிக்ஸ் பண்ணணுங்க. இதில நம்ம மிக்ஸ் பண்றது தான். எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குறோமோ, பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டா வரும். புதினா, தனியாவும் ஆஃப் கட் ஆட் பண்ணி கிளறிட்டு இருக்கேங்க. நல்லா பொடுசா நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல நானு இப்போ ஒரு 3 1/2 டம்ளர் தண்ணி ஊத்துறேங்க. டோட்டலா 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் அதாவது 1/2 கேஜிக்கு 3 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க. நல்லா கொதி வரணும். ஒரு தடவ மிக்ஸ் பண்ணி, நம்ம நல்லா மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம். ஒரு தடவ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு கொஞ்சம் மூடி போட்டு மூடி வைக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஹைல தாங்க வச்சிருக்கேன். இப்ப நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணுங்க. நல்லா தளபுல தளபுலன்னு கொதிச்சா தான் கொஞ்சம் நல்லாருக்கும் பிரியாணி. நல்லா அந்த தண்ணி பாயில் ஆகட்டுங்க. இப்போ நம்ம பிரியாணி ரைஸ் ஆட் பண்ணணுங்க. அரிசி ஆட் பண்ணியாச்சுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்கட்டும். லைட்டா அப்படியே பூ மாதிரி கிளறி விடுங்க. ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம். இல்லாட்டி அரிசி உடைஞ்சிரும். அப்படி சைட் பை சைடு ஸ்லோவா கிளறி விடுங்க போதும். நல்லா கிளறி விட்டு நல்லா கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜ்ல 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க. 1/2 லெமன் ஆட் பண்ணி நம்ம இனி க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டியது தான். கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு க்ளோஸ் பண்றதுக்கு முன்னால ஒரு லைட்டா சைடுல கிண்டி விட்டு பாருங்க. பாருங்க ரைஸ் எவ்வளோ நல்லா இருக்கு, தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறோங்க. வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க நல்லா கொதிக்குது. வச்சு ஒரு தடவ லைட்டா கிண்டி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு ரைஸ் வந்து பாதிக்கு மேல வெந்துருச்சுங்க. பாருங்க தண்ணி இந்த மாதிரி இருக்கு. இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது மூடி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. மூடி மேல ஒரு வெயிட் வச்சுக்கோங்க காத்து போகாத அளவு. ஒரு 15 மினிட்ஸ் சிம்ல வச்சுட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க பிரியாணி எவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இப்போ லைட்டா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க அடிலாம் பிடிக்கல பாருங்க. செம்மையா வந்திருக்குங்க. இப்போ உடனே எடுத்து பரிமாற வேண்டாம். இத கொஞ்சம் சும்மா ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். பிரியாணி ரொம்ப அருமையா வந்திருந்ததுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ ஹேவ் எ நைஸ் டே.